அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். மீனராசி நேயர்களே, நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்குள்ள முழுமையாக போகிறதுக்கு முன்னாடி அந்த எல்லாம் வல்ல முருகப்பெருமான மனதார வேண்டிட்டு வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ளே போகலாங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. என்னை காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும்னு முழு நம்பிக்கையோடு தொடங்குவோம். மீன ராசிக்காரங்கனால அவங்க அறிவுக்கும் ஆராய்ச்சிக்கும் ஒரு அடையாளமாக திகழ்கிறவங்க. இவங்க மனசு ரொம்பவும் சுத்தமானதுங்க. எந்த ஒரு கள்ளம் கபடம் இல்லாத வெள்ளை உள்ளம் கொண்டவங்க. எப்போதும் நல்ல சிந்தனைகளுக்கு சொந்தக்காரங்களாக இருக்காங்க. இவங்க மற்றவங்களுக்கு நல்லதை மட்டும்தான் நினைப்பாங்க, நல்லதை மட்டும்தான் பேசுவாங்க. அதே போல் வாழ்க்கையில் நல்ல காரியங்களை மட்டும்தான் செய்வாங்க. வெளியில் பார்க்கத்தான் இவங்க கொஞ்சம் கரடு முரடாக கண்டிப்பானவங்க மாதிரி தெரிவாங்க. ஆனால் உள்ளுக்குள்ள எல்லாருக்கும் நல்லது நடக்கணும்னு நினைக்கிற தங்கமான மனுஷங்க இவங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் நான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் துளி கூட கிடையாதுங்க. தன்னை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை பேருமே எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு உன்னதமான பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட மீனராசி அன்பர்களே, எல்லாரும் நலமா இருக்கீங்களா? ஏங்கம்மா நீங்கள் வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே, எங்களை பார்த்தா நலமாக இருக்கிற மாதிரியா தெரியுது, நாங்களே ஒவ்வொரு நாளும் கண்ணீர் சிந்தி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோமே அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் நினைக்கிறது எனக்கு நல்லாவே புரியுதுங்க. மீனராசிக்காரர்களே, கவலைப்படாதீங்க. இனி உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை கஷ்டங்களும் பனி போல மெல்ல கரைஞ்சு போகப் போகுது. உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் கனவுகள் எல்லாமே இனி ஒவ்வொன்றா நிறைவேறப் போகுது. உங்களுடைய உடல்நிலை ரொம்பவே ஆரோக்கியமாக தெம்பாக இருக்க போகுதுங்க. குறிப்பாக திருமணம் ஆகாதவர்களுக்கு இருந்த அந்த திருமண தடைகளெல்லாம் விலகி உங்களுக்கேற்ற சரியான ஒரு அருமையான வாழ்க்கை துணையோடு மனம் போல திருமணம் நடக்கப் போகுதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லையேன்னு ஏங்குற தம்பதிகளுக்கு அந்த மழலை செல்வம் மடியில் தவழப்போகுது. பூர்வீக சொத்து சம்பந்தமாக இருந்த இழுபறிகள், கோர்ட் கேஸுன்னு அலைஞ்ச அத்தனை பிரச்சனைகளுக்கும் ஒரு சுமூகமான தீர்வு கிடைக்கப் போகுது. உங்களுக்கு முறைப்படி வரவேண்டிய அந்த பூர்வீக சொத்து இதோ உங்கள் கைக்கு வந்து சேரப்போகுதுங்க. அதே போல் படிப்பு முடிச்சிட்டு நல்ல வேலைக்காக காத்துக்கிட்டு இருக்கிற இளைஞர்களுக்கு அவங்க படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்ற மாதிரியான ஒரு கௌரவமான வேலை அமையப்போகுது. சனி பகவானோட தாக்கத்தால் இப்போதைக்கு மீன ராசிக்காரங்க மனசில் ஒருவித குழப்பத்தில் இருக்காங்க. முன்ன இருந்த மாதிரி ஒரு சுறுசுறுப்போ வேலையில் ஒரு தெளிவோ பண வரவோ இப்போதைக்கு சரியா இல்லைங்கிறது உண்மைதான். திருமணமான தம்பதிக்குள்ள சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரலாம், ஜாக்கிரதையாக இருங்க. முக்கியமாக குடும்ப விஷயத்தில் வெளியாட்கள் அல்லது மூன்றாம் நபர்களால் தேவையற்ற பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. இப்போது செவ்வாய் பகவான் உச்ச பலம் பெற்றிருக்கிறதுனால குடும்ப விஷயங்களில் நல்ல பலன் கிடைக்கணும்னா நீங்கள் ரொம்பவும் பொறுமையையும் அமைதியையும் கடைபிடிக்க வேண்டுங்க. உங்கள் கோபத்தை கண்டிப்பாக கட்டுப்பாடோடு வச்சுக்கணும். ஏன்னா அவசரப்பட்டு எடுக்கிற முடிவுகள் வாழ்க்கையை அப்படியே புரட்டி போட்டுடலாம். கணவன் மனைவிக்குள்ளே ஏதாவது மனஸ்தாபம் வந்தால் அதை தீர்க்க மூணாவது மனுஷங்களை உள்ள விடாதீங்க. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் 2 பேரும் உட்கார்ந்து சுமூகமாக பேசி ஒரு நல்ல முடிவை எடுங்க. மீன ராசியில் பிறந்த ஆண்கள் மற்றும் பெண்கள் என இருவருக்குமே இந்த விட்டு கொடுக்கும் குணம் கண்டிப்பாக இருக்கணும். தனஸ்தானத்தோட அதிபதியான செவ்வாய் உச்ச பலம் பெற்றிருக்கிறதுனால பொருளாதார ரீதியாக உங்களுக்கு புது புது சிந்தனைகள் வரும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு அதிக ஆர்வம் ஏற்படும். மீன ராசிக்காரர்களுக்குள்ளே இருக்கிற அந்த தனித்திறமைக்கான அங்கீகாரம் இப்போது வெளியுலகுக்கு தெரிய வரும். ஆனால் ஒன்றுங்க, மீன ராசிக்காரங்க மற்றவங்க கிட்ட பேசும்போதும் பழகும்போதும் ரொம்பவே கவனமாக இருக்கணும். நீங்கள் ரொம்ப சீக்கிரம் மற்றவங்களை நம்பிடுறீங்க. அதனால தான் ஏமாற்றத்தையும் சில நேரங்களில் அவமானத்தையும் சந்திக்க வேண்டி வருது. உங்கள் மனசில் இருக்கிற நல்ல விஷயங்களை யார்கிட்ட சொல்லணும்னு தெரியாமல் பொறாமை பிடிச்சவங்க கிட்ட போய் சொல்லி தேவையில்லாத கெட்ட பேரை வாங்கிடுறீங்க. அதனால் இனி யாரையும் 100% நம்பி உங்கள் பொன்னான நேரத்தை வீணடிக்காதீங்க.
இப்போதைக்கு எந்த வேலையை தொட்டாலும் ஒரு சின்ன தடுமாற்றம் இருக்கத்தான் செய்யும். உங்கள் மனசில் ஓடிக்கிட்டு இருக்கிற அந்த ஒருவித குழப்பமே இதுக்கு முக்கியமான காரணம். உங்கள் மனம் தெளிவாக, ஸ்ட்ராங்காக, நம்பிக்கையோடு இருந்தால் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அதை விட்டுட்டு கவலை, கஷ்டம், மன அழுத்தம்னு இருந்தால் வாழ்க்கை இருண்ட பக்கமாக தான் தெரியும். சுய ஜாதகப்படி தசாபுத்திகள் சிலருக்கு சரியில்லாததால் இந்த தடுமாற்றங்களும் சோதனைகளும் இருக்கலாம். எதை தொட்டாலும் ஃபெயிலியர் ஆகுதே அப்படிங்கிற ஒரு சோர்வு இருக்கலாம். ஆனால் நல்லதை நோக்கி முழு நம்பிக்கையோடு நீங்கள் பயணிக்கணும். கடவுள் கொடுத்த ஒவ்வொரு நொடியும் ரொம்ப முக்கியமானது. வரக்கூடிய நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் நல்லது தான் அதிகப்படியாக நடக்க போகுது. உங்கள் குழந்தைகளோட சின்ன சின்ன ஆசைகளை கூட நீங்கள் நிறைவேற்ற போகிறீங்க. குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு பெருமை சேர்க்குற மாதிரியான நல்ல செய்திகள் வந்து சேரும். மற்றவங்க பேசுகிற தேவையற்ற பேச்சுகளுக்கு உங்கள் மனசில் ஒருபோதும் இடம் தராதீங்க. வருமானம் மற்றும் பொருளாதார ரீதியாக நீங்கள் மேலே வரணுன்னா கொஞ்சம் பணிவும் அடக்கமும் அவசியம் தேவைங்க. அகங்காரமும் திமிரும் நமக்கு எப்போவுமே ஆபத்தானது. அமைதி, அன்பு, அனுசரணை, இது மூணும் தான் உங்கள் வாழ்க்கைக்கு இப்போது ரொம்பவே அவசியமாக இருக்குது. ஆன்மீகத்தின் மீது உங்களோட ஈடுபாடு இனிமே அதிகரிக்க போகுது. அடிக்கடி கோயிலுக்கு போய் அமைதியாக உட்காரணுங்கிற எண்ணம் உங்களுக்கு தோணும். திடீர் பயணங்கள் வரவும் வாய்ப்பு இருக்குது. நல்ல நேரமோ கெட்ட நேரமோ. இந்த அலட்சியம் அப்படிங்கிற குணம் இருக்குது பாருங்கள், அதுதான் உங்களோட 2வது எதிரி. அவசரப்பட்டு ஒருத்தர் மேலே குருட்டுத்தனமாக நம்பிக்கை வைக்கிறது தான் உங்களோட முதல் எதிரி. வாழ்க்கை முழுவதுமே இந்த 2 விஷயங்களில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். மனம் தெளிவாக இருந்தால் எல்லா மாற்றங்களையும் நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும். கிரக நிலைகளின்படி சனி பகவானுடைய தாக்கத்தால் சின்ன சின்ன தடுமாற்றம் ஏற்பட்டாலும் முருகன் மற்றும் விநாயகர் வழிபாடு உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்குங்க. குறிப்பாக சனிக்கிழமைகளில் சனி பகவான் வழிபாட்டை நீங்கள் ஒருபோதும் தவற விடாதீங்க. வாழ்க்கையில் நீதி தவறாமல் நேர்மையாக நடந்துக்கோங்க. உங்களை நம்பி வர்றவங்களுக்கும் கஷ்டப்படுறவங்களுக்கும் உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுங்க. நல்லதை விதைச்சா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தான் நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கே இனி துளி கூட இடம் கிடையாதுங்க. ராசி மண்டலத்தில் நம்மளுடைய மீன ராசி 12வது ராசியாக இருக்குதுங்க. இந்த மீன ராசிக்கு அதிபதி நம்ம குரு பகவான். பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி, ரேவதி ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவங்க மீன ராசியை சேர்ந்தவங்களாக கருதப்படுறாங்க. மீன ராசிக்காரங்களுக்கு நெருக்கமான நட்பு ராசிகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா கடகம், விடகம், விருச்சிகம், ரிஷபம் மற்றும் மகரம். இவங்க எல்லாரும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல துணையாக இருப்பாங்க. மீன ராசியில் பிறந்தவங்க இயல்பாகவே ரொம்ப இரக்க குணம் கொண்டவங்க. உங்களோட அந்த இனிமையான அழகான பேச்சால் எதிரியை கூட நண்பனாக்கிக்கிற ஒரு தனித்திறமை உங்களுக்கு இருக்குங்க. உண்மைக்கு மாறாக எந்த காலத்துலேயும் எந்த செயலையும் நீங்கள் செய்ய மாட்டீங்க. மற்றவங்க யாராலையும் செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட ரொம்ப அழகாக பிளான் பண்ணி முயற்சி செஞ்சு அதில் வெற்றி அடைகிறதுல நீங்கள் கில்லாடிங்க. நிச்சயமாக சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் ரொம்பவே அருமையாக இருக்க போகுது. பழைய கவலைகள் மெதுவாக குறைய போகுது. குடும்பத்தில் ஒரு நல்ல ஒற்றுமை ஏற்படும். இது நாள் வரைக்கும் இருந்த சண்டை சச்சரவுகள், மனக்கசப்புகள் எல்லாம் விலகி மனசில் ஒரு நிம்மதி பிறக்கும். ஆரோக்கியம் மேம்படும். தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் இப்போ வேகம் எடுக்கும். பொருளாதார நிலை உயரும் போது சேமிப்புங்கிற எண்ணம் உங்களுக்கு வரும். உடல் சோர்வு நீங்கி நல்ல தூக்கம் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் மதிப்பும் மரியாதையும் சமூகத்தில் உயரப்போகுதுங்க. வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு பாராட்டுகள் குவியும். புதுசாக நிறைய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். உங்கள் பயம் விலகி தன்னம்பிக்கை அதிகரிக்கும். குடும்பத்தில் சுப காரியங்கள் அடுத்தடுத்து நடக்க போகுது. நீங்கள் மேற்கொள்ள போகிற பயணங்கள் உங்களுக்கு லாபகரமாக அமையும். வீண் செலவுகள் குறையும் போது மன அமைதி தானாக வரும். உங்கள் பொறுமைக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய பலன் இந்த நேரத்தில் கிடைச்சே தீரும். எதிர்பார்த்த உதவிகள் சரியான நேரத்தில் உங்களை தேடி வரும். இந்த உலகத்தில் யாருங்க நிஜமான கோடீஸ்வரன்? கோடி கோடியாக பணம் வச்சுருக்கிறவங்களா, இல்லை பிடிச்ச உணவை சாப்பிட்றவங்களா, இல்லை பிடிச்சவங்க கிட்ட பேசுகிறவங்களா? உண்மையை சொல்லப்போனால் இவங்க யாருமே இல்லைங்க.
யார் ஒருத்தர் எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் மனக்கவலையே இல்லாமல் நிம்மதியாக தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே ஆகச் சிறந்த கோடீஸ்வரன். அப்பேற்பட்ட அந்த நிம்மதி அப்படிங்கிற பெரிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைய போகுது. இனி உங்கள் வாழ்க்கையில் கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கே இடமில்லை. சந்தோஷமான ஆரோக்கியமான ஒரு புதிய வாழ்க்கையை நீங்கள் வாழ போகிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் மேலும் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சின்ன பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டுக்கு கிட்ட இருக்கக்கூடிய பார்வையற்ற குழந்தைகளுக்கு உங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகளை செஞ்சுட்டு வாங்க. இதுக்காக நீங்கள் லட்சக்கணக்கில் செலவு பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. உங்களால் முடிஞ்சால் ஒரு பேனா அல்லது ஒரு பென்சில் வாங்கி கொடுங்க. இந்த ஒரு சின்ன உதவி நீங்கள் செஞ்ச பாவங்கள் எல்லாம் குறைய வழிவகை செய்யும். உங்கள் வாழ்க்கையே ஒரு சொர்க்கமாக மாறும் பாருங்க. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.